சர்க்கஸ் கூடாரமான சட்டசபை, ஸ்டாலினை நக்கல் செய்த விஜய், இருவரையும் கலாய்த்த அதிமுக. சட்டசபையில ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான பதிலுரையில விஜய் பேசின பேச்சுக்கு அதிமுக ஐடி விங் பதிலடி கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழக சட்டசபை சர்க்கஸ் கூடாரமா மாறிடுச்சு அப்படின்னும் விமர்சனம் பண்ணியிருக்கு. தாவேக ஆட்சி அமைச்ச பின்னாடி சட்டசபையில முதல் கூட்டத்தொடர் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதம் முடிவடைஞ்சிருக்கு. இந்த விவாதங்களுக்கு பதிலளிச்சு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சுமார் 45 நிமிஷங்கள் அவையில விரிவான அப்புறம் அதிரடியான பதிலுரைய வழங்கினாரு. இந்த பதிலுரையில விஜயோட சினிமா பயணம் தொடங்கி நட்சத்திர நடிகரா மாறினது வரையிலும், பின்னாடி அரசியல் பயணம்ல இருந்து ஆட்சியை பிடிச்சது வரையிலையும் பேசினாரு. அது மட்டும் இல்லாம கொளத்தூர்ல முன்னாள் முதல்வர் ஸ்டாலினோட தோல்விய நக்கல் பண்ண முதல்வர் விஜய் பினிஷ்டு சைகையை காட்டி இருக்கையில உட்கார்ந்துகிட்டாரு. அப்போ திமுக சட்டசபையில இருந்து ஏற்கனவே வெளிநடப்பு செஞ்சிருந்தது. முதல்வர் விஜய் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளையும் எந்த கட்சி நிதி பெறுது அப்படிங்கறதையும் தைரியம் இருந்தா சொல்லியும் உதயநிதி ஸ்டாலின் சவால் விட்டிருந்தாரு. சட்டசபை நிகழ்வுகளை எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. விஜய் சொன்ன குட்டி கதைய எடப்பாடி பழனிசாமி ரசிச்சு சிரிச்சாரு. இந்த நிலையில சட்டசபை நிகழ்வுகளை வச்சு அதிமுக ஐடி விங் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கு. அதுல சர்க்கஸ் கூடாரமான சட்டசபை அப்படின்னும் பொய்க்கால் குதிரை அரசு அப்படின்னும் அதிமுக ஐடி சாடி இருக்கு. அதே மாதிரி பினிஷ்டு சிக்னல் காட்டின ஸ்டாலின் அப்புறம் விஜயோட செயல்பாடுகள் புரியலையே அப்படின்னு கிண்டல் பண்ணிருக்காங்க. கடந்த சில வாரங்களாவே அதிமுக ஐடி விங் நக்கல் நையாண்டியில அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சட்டசபையிலையும் தாவேகா விசஸ் திமுக அப்படிங்கிற நிலையை உருவாக்க விடாம அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் செயல்பட்டு வராரு. இதனால அதிமுக இப்பவும் தமிழக அரசியல்ல முக்கிய அங்கமா இருக்கிறதா பார்க்கப்படுது.